வீட்லயே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அது ரொம்ப நாளைக்கு எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது வீணாக போகாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி பூண்டு ரெண்டையுமே வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது 1 kg கார்லிக், 1 kg ஜிஞ்சர். ஸோ இது ரெண்டையுமே நல்லா தோல் உடிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஈக்குவல் போர்ஷனில் எடுத்துக்கலாம். இல்லாட்டி சில மெம்பர்ஸ் இஞ்சி மட்டும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துப்பாங்க. அது உங்களோட விருப்பம். இதில் கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் ஆட் பண்ணுறதுனால வீணாக போகாமல் ரொம்ப நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் ஆயில், எந்த ஆயிலில் எந்த ஸ்மெல்லும் இல்லாத ஆயிலாக ஃப்ரெஷ் ஆயிலாக இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாட்டரை ஆட் பண்ணாமையே இது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்தமாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி இதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தாராளமாக. இதில் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதேமாதிரி நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட.